Hello friends, welcome to Tech and Studies. இன்னைக்கு நம்ம 8ஆம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் விகிதமுறு எண்கள் ரேஷனல் நம்பர்ஸ் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எக்ஸர்சைஸ் 1.1ல 18 to 25 சம்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி 17th சம் கிட்ட இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ 18 to 25 சம் இது ஃபுல்லா ஒன் வேர்ட் தான். ஒன் வேர்ட் क्वेश्चंस வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 18th சம் என்னது கேட்டிருக்காங்கன்னா -6/11 இலிருந்து எந்த எண்ணை கழித்தால் 8/9 கிடைக்கும். The number which is subtracted from -6/11 to get 8/9 is options என்னதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் A வந்து 34/99, ஆப்ஷன் B -142/99, C வந்து +142/99, D ஆப்ஷன் வந்து -34/99. இதுக்கு நம்ம சொல்யூஷன் வந்து பார்க்கிறோம். क्वेश्चन என்னது கேட்டிருக்காங்க -6/11 இலிருந்து எந்த எண்ணை கழித்தால் 8/9 கிடைக்கும் அப்படின்ட்டு என்ன சொல்றாங்கன்னா -6/11 இந்த இதுல இருந்து ஏதோ ஒரு எண்ணை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு அவங்களே சொல்லிட்டாங்கன்னா 8/9 வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏதோ ஒரு நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த நம்பரை வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இந்த -x இருக்கா, அந்த -x அப்படின்றத வந்து இந்த சைடு அப்படியே வச்சுட்டு இந்த 8/9 அப்படி போடுவோம். இங்க -6/11 இருக்குல்ல, இது இந்த சைடு வந்து கொண்டு போவோம். அப்படி இந்த சைடு கொண்டு போகும்போது மைனஸ்ன்றது இந்த சைடு போகும்போது நம்மளுக்கு பிளஸ் ஆயிரும். +6/11 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்றதுக்கு 9க்கும் 11க்கும் வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுப்போம். 9க்கும் 11க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? 9ஆல போடும்போது இங்க வந்து 9 தான் 1 கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து 11 கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை 11ஆல தான் போட முடியும். 11ஆல போடும்போது 1,1. அப்ப 9 into 11 தான். 9 into 11னா வந்து நம்மளுக்கு எல்சிஎம் என்னன்னா 99. ஸோ வந்து என்ன பண்ண போறோம்னா 8/9 அப்படி போட்டுக்கலாம். இந்த இதுல 9 கூட எதை மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு 99 கிடைக்கும். 11 மல்டிபிள் பண்ணா 99 கிடைக்கும். ஸோ 11ஆல மேலே கீழே மல்டிபிள் பண்றோம். அதுக்கப்புறம் 6/11 இந்த இதுல 11 கூட எதை மல்டிபிள் பண்ணா 99 கிடைக்கும். 9 மல்டிபிள் பண்ணாதான் கிடைக்கும். ஸோ 9ஆல மேலே கீழே மல்டிபிள் பண்றோம். அப்படி பண்ணிட்டு 11 into 8 வந்து நம்மளுக்கு 88 டிவைடட் பை 99 பிளஸ் 6 into 9 வந்து நம்மளுக்கு வந்து 54 டிவைடட் பை 99 ஈக்குவல் டு இப்போ கீழே எல்சிஎம் வந்து கீழே வந்து டினாமினேட்டர் வந்து நம்மளுக்கு சேம் ஆயிடுச்சு. ஸோ வந்து 99 நம்ம காமனா எடுத்துக்கிட்டு மேல உள்ள இந்த ரெண்டு நம்பரை வந்து பிளஸ் பண்ணணும். 88ஐயும் 54ஐயும் பிளஸ் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா 142. இப்போ -x இருக்கு. இந்த சைடு ஃபுல்லா என்னது இருக்குன்னா -x வந்து இருக்கு. இந்த மைனஸ் சைன் இருக்கு, அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. -x தான் வந்து நம்மளுக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா 142 டிவைடட் பை 99 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மைனஸ் வந்து நம்ம இந்த சைடு கொண்டு போயிடணும். அப்படி கொண்டு போயிட்டா -142 டிவைடட் பை 99. ஸோ ஆன்சர் என்னன்னா -142 டிவைடட் பை 99. அது என்ன ஆப்ஷன் அப்படின்னா பி ஆப்ஷன். அப்ப இதுதான் வந்து கரெக்ட். இதுக்கு அடுத்து 19th சம் வந்து பார்க்கலாம். இதுல என்னது கேட்டிருக்காங்கன்னா பின்வரும் விகிதமுறு எண்களில் எது மிக பெரியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. which of the following rational numbers is the greatest? இதுல ஆப்ஷன்ஸ் என்னதெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா -17/24, -13/16, 7/-8, -31 டிவைடட் பை 32. இதுல என்ன கேட்டிருக்காங்க, இந்த 4 நம்பர்லயும் எது வந்து பெரிய நம்பரோ அதை வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து இந்த இதுல பார்க்கும்போது ஒரு நம்பர் வந்து மைனஸ்ல இருக்கு, பிளஸ்ல அப்படி மிக்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கீழே டினாமினேட்டர் எதுவுமே வந்து சேமா இல்ல, நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. சோ என்ன பண்ண போறோம்னா கீழே உள்ள இந்த 4 நம்பர் இருக்குல்ல, 17/24, 13/16, 7/8, 31/32, இந்த 4 நம்பர்லயும் கீழே டினாமினேட்டருக்கு வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுக்கும்போது என்ன பண்ணலாம்னா என்ன நம்பருக்குலாம் எல்சிஎம் எடுக்கணும்? 24, அப்புறம் 16, 8, அப்புறம் வந்து 32. இந்த எல்லா நம்பருக்கும் வந்து நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் எடுக்க போறோம். எல்சிஎம் எடுக்கிறத ஃபர்ஸ்ட் வந்து 2 டேபிள்ல வந்து போடுவோம். 2 டேபிள்ல போடும்போது இங்க வந்து 12 ஆகுமா, அப்புறம் வந்து இங்க வந்து 8 கிடைக்கும், அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 16 வரும். அகைன் 2 டேபிள்ல போடுவோம். போடும்போது 6, 4 கிடைக்கும், 2, 8. மறுபடியும் 2 டேபிளே போடலாம். அப்படி போட்டா இங்க வந்து 3 கிடைக்கும், 2, 1, 4. மறுபடியும் 2 டேபிள்ல போடுவோம். அப்படி போடும்போது 3, இந்த 3 வந்து 2 டேபிள்ல போகாது. ஸோ 3 அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1, 1, 4க்கு வந்து நம்மளுக்கு 2 கிடைக்கும். மறுபடியும் இங்க 2 இருக்கிறதுனால மறுபடியும் 2 டேபிளே போடுறோம். அப்படி போடும்போது 3, 1, 1, 1.
அதுக்கப்புறம் இங்க 3 மட்டும் தான் இப்ப இருக்கு. சோ வந்து 3 டேபிள்ல நம்ம போட்டுக்கலாம். போடும்போது 1 1 1 1 எல்லா நம்பரும் இப்ப 1 ஆயிடுச்சு. நமக்கு எல்சிஎம் இப்ப என்னது கிடைச்சிருக்குன்னா எல்சிஎம் வந்து நமக்கு வந்து 96 வந்து கிடைக்கும். எப்படின்னா 2 2 2s are 4 4 2s are 12 4 2s are 8 அதுக்கப்புறம் 8 2s are 16 கிடைக்கும். 16 2s are 32 கிடைக்கும். 32 2s are நமக்கு வந்து 96 வந்து கிடைக்கும். இப்போ அவங்க என்னென்ன நம்பர்லாம் கொடுத்திருக்காங்க? 17 by minus 17 by 24 கொடுத்திருக்காங்க. minus 13 by 16 கொடுத்திருக்காங்க. 7 by minus 8 minus 31 divided by 32. இந்த இதுல இந்த 4 நம்பருக்கு நம்ம இப்ப என்ன எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம்னா 96 னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இந்த 96 வந்து இந்த கீழே டினாமினேட்டர்ல வரத மாதிரி இந்த எல்லா நம்பர்லயும் வந்து நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும். சோ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது minus 17 by 24. சோ வந்து minus 17 divided by 24 எழுதிக்கலாம். இந்த இதுல 24 கூட எதை மல்டிபிள் பண்ணா 96 வரும் அப்படின்னா 4 ஆல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 96 வந்து கிடைக்கும். கமா போட்டு அதுக்கப்புறம் வந்து minus 13 by 16 சோ வந்து minus 13 by 16 இந்த 16 கூட எதை மல்டிபிள் பண்ணா நமக்கு வந்து 96 கிடைக்கும் அப்படின்னா 6 ஆல மல்டிபிள் பண்ணும்போது 96 கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து 7 by minus 8 சோ 7 by minus 8 அப்படியே போடுவோம். இந்த 8 கூட நமக்கு எதை மல்டிபிள் பண்ணா 96 கிடைக்கும்? 12 ஆல மல்டிபிள் பண்ணா 96 கிடைக்குமா? சோ அதை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து minus 31 divided by 32 32 கூட நம்ம வந்து 3 ஆல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 96 வந்து கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதலாம். minus 17 into 4 நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா minus 68 கீழே வந்து டினாமினேட்டர்ல 24 into 4 வந்து 96 கமா minus 13 into 6 நமக்கு என்னது கிடைக்கும்? minus 78 கிடைக்கும். அப்புறம் வந்து கீழே வந்து 96 அதுக்கப்புறம் 7 into 12 என்னது கிடைக்கும்னா minus 84 divided by 96 minus 31 into 3 என்னது கிடைக்கும்னா minus 93 divided by 96. இப்ப கீழே டினாமினேட்டர் எல்லாமே வந்து சேம் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து மைனஸ் நம்பர்ஸ்ல தான் இருக்கு. இந்த சம் என்ன கேட்டிருக்காங்க? இந்த 4 நம்பர்ல எது வந்து பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கீழே டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால மேல உள்ள நம்பரை மட்டும் பார்க்கலாம். இங்க ஃபுல்லா மைனஸ்ல வந்து இருக்கு. மைனஸ் நம்பர்ஸ்ல நம்ம பார்க்கும்போது அதுல வந்து இருக்கிறதுலே சின்ன நம்பர் தான் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய நம்பர். சோ அப்படி சொன்னோம்னா இங்க வந்து 68 இருக்கு, 78 இருக்கு, அதுக்கப்புறம் 84, அதுக்கப்புறம் 93 வந்து இருக்கு. இப்ப இருக்கிறதுலே சின்ன நம்பர்னு பார்க்கும்போது 68 தான். ஆனா இது மைனஸ்ல இருக்கிறதுனால இதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய நம்பர். சோ ஆன்சர் என்னன்னா minus 68 divided by 96. 68 divided by 96 தான். ஆனா இது வந்து நம்ம கண்டுபிடிச்ச நம்பர். இது சம்ல என்ன நம்பர் கொடுத்திருப்பாங்க? minus 17 divided by 24 னு கொடுத்திருக்காங்க. சோ ஆன்சர் வந்து minus 17 divided by 24. ஆப்ஷன் A தான் வந்து இதோட ஆன்சர். இப்போ வந்து 20th சம் வந்து பார்க்கலாம். 20th சம் என்னதுன்னா -5/4 என்ற விகிதமுறு எண்ணானது டேஸ் ஆகியவற்றின் இடையில் அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. -5/4 is a rational number which lies between எந்த ரெண்டுத்துக்கு இடையில இந்த -5/4 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுல ஆப்ஷன்ஸ் வந்து 0 and -5/4 கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் -1 and 0, -1 and -2, -4 and -5. இந்த இதுல கொஸ்டின் என்னது? -5/4 வந்து எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். சோ வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் லைன் வந்து நம்ம போட்டுக்குருவோம். இல்ல 0 1 2 அப்படின்னு போகும். இந்த இதுல -1 அதுக்கப்புறம் -2 இப்படி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அவங்க சம் என்னது கொடுத்திருக்காங்க? -5/4. இந்த மைனஸ் இருக்கு, அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த -5/4 ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணும்போது 4 வந்து உள்ள இருக்கும், 5 வந்து வெளியில போடுவோமா. இப்போ இந்த இது இப்படி போட்டா ஃபர்ஸ்ட் வந்து 5ல வந்து ஒரு 4 தான் இருக்கு. சோ வந்து மேல அப்படியே போட்டுக்குருவோம். சாரி, இந்த இது வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா சம் என்ன கொடுத்திருக்காங்க? -5/4 கொடுத்திருக்காங்க. சோ வந்து மேல உள்ள நம்பர் தான் வந்து உள்ள போகும். மேல உள்ள இந்த மைனஸ் சைன் வந்து நம்ம விட்டுறலாம். பிளஸ் வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். 5 வந்து உள்ள போட்டு 4 வந்து நம்ம வந்து வெளில போட்டுக்குருவோம். இப்போ இந்த இதுல பார்த்தா 5ல வந்து ஒரு 4 தான் இருக்கு. சோ 1 4 is 4 அப்படின்னு சொல்லி போடலாம். இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து 1. இதை வந்து Q/D ஃபார்மேட்ல வந்து நம்ம வந்து எழுதணும். Q/D ஃபார்மேட்ல எழுதும்போது கோஷியன்ட், ரிமைண்டர், அதுக்கப்புறம் டிவிசர் வந்து எழுதணும். கோஷியன்ட் நம்மளுக்கு என்னது கிடைச்சிருக்குன்னா 1, அதுக்கப்புறம் ரிமைண்டரும் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 1 டிவைடட் பை டிவிசர் என்னதுன்னா 4.
இங்க வந்து முன்னாடி மைனஸ் சைன் இருக்கும், அதை மறந்துடக்கூடாது. ஸோ ஆன்சர் என்னன்னா -1 1/4 அப்படின்றதான். ஸோ வந்து இதுல ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு, -1 இருக்கா. அப்போ இந்த இதுல நம்பர் லைன்ல -1 வந்து எங்க இருக்குன்னு பார்ப்போம். இங்க வந்து இருக்கு. அப்போ -1க்கும் -2க்கும் இடையில தான் நம்மளுக்கு இருக்க போகுது. ஆனா அதை நம்ம மென்ஷன் பண்ணி காமிக்கலாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ -1 வந்து பார்ப்போம். கீழே வந்து 4 இருக்கு. 4 இருக்கிறதுனால -1க்கும் -2க்கும் இடையில மொத்தம் எத்தனை டாட் போடணும், எத்தனை பார்ட்டா பிரிக்கணும்னா 4 பார்ட்ஸா பிரிக்கணும். அதுக்கு நம்ம வந்து 3 கோடு வந்து போடுறோம். மேல வந்து என்ன இருக்கு, 1 இருக்கு. ஸோ -1ல இருந்து நம்ம இப்போ 4 பார்ட்ஸா பிரிச்சிருக்கோம்ல. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் 3 கோடு போட்டிருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் கோடு தான் என்ன ஆன்சர் அப்படின்னா -1 1/4. அதாவது அவங்க சொன்ன -5/4 வந்து இந்த -1க்கும் -2க்கும் இடையில தான் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் என்னதுன்னா சி தான் வந்து இந்த சம்மோட ஆன்சர், -1 and -2. இப்போ 21 சம். 21 என்னது கேட்டிருக்காங்கன்னா 3/4 plus 5/6 plus of bracket குள்ள போட்டிருக்காங்க -7/12 இன் திட்ட வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The standard form of 3/4 plus 5/6 plus bracket குள்ள -7/12 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. And some options என்னதெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா 1/22 -1/2 1/12 அதுக்கப்புறம் 1 இப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட சிம்பிள் திட்ட வடிவம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த சம்ம வந்து அப்படியே எழுதிக்கிறலாம். என் சம் என்னது 3/4 பிளஸ் 5/6 பிளஸ் பிராக்கெட் குள்ள -7/12. இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கீழே 4 6 12 இருக்கா. இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எல்சிஎம் வந்து எழுதுவோம். எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 டேபிளால போடுவோம். 2 டேபிளால போடும்போது இங்க வந்து 2 ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து 3 கிடைக்கும். இங்க வந்து 6 கிடைக்கும். அகைன் 2 டேபிள போடுவோம். அப்படி போடும்போது 1, இங்க வந்து 3 கிடைக்கும். இங்க வந்து நம்மளுக்கு வந்து 2 இருக்கும். 2ல 3 கிடைக்கும். 3 2s are 6. அதுக்கப்புறம் வந்து 3 ஆல போடும்போது 1 1 1. இப்போ ஃபுல்லா சால்வ் ஆயிடுச்சு. 2 2s are 4 4 3s are 12. ஸோ எல்சிஎம் நம்மளுக்கு என்னது அப்படின்னா 12. ஸோ இந்த இதுல கீழே டினாமினேட்டர்ல ஃபுல்லா நம்மளுக்கு 12 வர மாதிரி எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணணுமோ அந்த நம்பரால மல்டிபிள் பண்ணி நம்ம வந்து எழுதணும். அப்படி எழுதுறப்போ 3/4 இந்த 4 கூட நம்ம எதை மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு 12 கிடைக்கும். 3 ஆல மல்டிபிள் பண்ணும்போது 12 கிடைக்கும். ஸோ அதை வந்து மேலே கீழே மல்டிபிள் பண்ணிக்கலாம். பிளஸ் 5/6 6 கூட எதை மல்டிபிள் பண்ணா 12 கிடைக்கும். 2 ஆல பண்ணும்போது கிடைக்கும். ஸோ அதை வந்து அப்படியே எழுதிக்கலாம். இங்க வந்து பிளஸ் பிராக்கெட் குள்ள ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் வந்து நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆயிரும். மைனஸ் அப்படியே போட்டுப்போம். இங்க கீழே டினாமினேட்டர்ல ஆல்ரெடி வந்து 12 தான் இருக்கு. ஸோ அந்த 7/12 வந்து அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 3 into 3 வந்து 9 கிடைக்குமா. 9 divided by 4 into 3 வந்து 12 plus 5 into 2 வந்து 10 6 into 2 வந்து 12 minus 7/12. இப்போ கீழே டினாமினேட்டர் ஃபுல்லா சேம் ஆயிடுச்சு. ஸோ 12 வந்து காமனா எடுத்துக்கலாம். காமனா எடுத்துட்டு மேல உள்ள நம்பரை வந்து ஃபுல்லா பிளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிப்போம். ஸோ 9 plus 10 அதுக்கப்புறம் -7. இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா கீழே 12 வந்து அப்படியே போட்டுப்போம். 9 plus 10 வந்து 19 கிடைக்கும். 19ல இருந்து 7 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 12 கிடைக்கும். இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தான். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணும்போது 12 12 கேன்சல் ஆகி நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 1. ஸோ ஆன்சர் என்னது டி ஆப்ஷன் தான். டி 1 கொடுத்துருக்காங்களா, இதுதான் வந்து இதோட ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். இப்போ 22வது சம் வந்து பார்க்கலாம். சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 112 டிவைடட் பை 528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல் என்ன கேட்டிருக்காங்கன்னா எளிய வடிவில். இதை வந்து எளிய வடிவில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வர பகுதியோட இலக்கங்களின் கூடுதல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. the sum of the digits of the denominator in the simplest form of 122 divided by 528. ஆப்ஷன்ஸ் என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 4 5 6 7. இந்த 4 இதுல எதுன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சம் எழுதிக்கலாம். சம் என்னது 112 122 divided by 528. இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டு அந்த வர ஆன்சர்ல கீழே டினாமினேட்டர் இருக்கும்ல அதோட இலக்கங்களை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து சொல்லணும். இதுதான் வந்து இதோட ஆன்சர். இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இதை வந்து கேன்சல் பண்ணலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல வந்து போடுவோம். 2 டேபிள்ல போடும்போது கீழே வந்து என்னது கிடைக்கும். 5ல வந்து 2 டேபிள் போடும்போது 4 2 2s are 4 அப்படின்னு கிடைக்குமா. ஸோ வந்து 2 அப்படியே போட்டுக்கலாம். மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 இது கூட சேர்த்தும் போது 12 ஆயிடும். ஸோ வந்து 6 2s are 12. அதுக்கப்புறம் இங்க 8க்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 4 கிடைக்கும்.
இப்போ மேல கேன்சல் பண்ணும்போது 6 2s are 12, 1 2s are 1 2s are 1 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். 1 2s are 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். So 61 divided by 264. சாரி நான் சம் வந்து தப்பா சொல்லிட்டேன். 122 இல்ல 112 divided by 528. இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் கண்டுபிடிக்கணும். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சு அந்த வர டினாமினேட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணி எழுதணும். இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 2 டேபிளால கேன்சல் பண்ணுவோம். 2 டேபிளால கேன்சல் பண்ணும்போது கீழே என்ன கிடைக்கும்னா 2 2s are 4 கிடைக்கும். அகைன் மிச்சம் வந்து 1 இருக்கும். அந்த 1 இதை கூட சேர்க்கும் போது 12 ஆயிரும். ஸோ வந்து 6 2s are 12 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 4 2s are 8. மேல கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்னா 5 2s are 10 கிடைக்கும். மிச்சம் 1 இருக்குமா அந்த 1 இது கூட சேர்க்கும் போது 6 ஆயிரும். சோ இப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா 56 divided by 264 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது அகைன் இதுவும் பெரிய நம்பரா தான் இருக்கும். சோ இதையும் வந்து நம்மளால சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரும்போது மறுபடியும் நம்ம 2 டேபிளாலே போடுவோம். 2 டேபிளால போடும்போது 1 2 is 2, 3 2s are 6, அதுக்கப்புறம் 2 2s are 4. மேல போடும்போது 2 2s are 4 ஆயிரும். மிச்சம் 1 வந்து இங்க இந்த இது கூட சேர்க்கும் போது 16 கிடைக்குமா 16 8. அப்ப ஆன்சர் இப்ப என்ன கிடைச்சிருக்கு 128 divided by 132. இதை இன்னமும் நம்மளால சிம்பிளஸ்ட் ஃபார்மா கொண்டு வர முடியும்னா அப்படியே வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது இங்க வந்து 2 டேபிளாலே நம்ம போடும்போது 6 2s are 12, அதுக்கப்புறம் மிச்சம் 1 இருக்கும். அதை இது கூட போடும்போது 12 ஆயிரும். மறுபடியும் வந்து 6 2s are 12. அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் வந்து 1 2 is 2, அதுக்கப்புறம் வந்து 4 2s are 8. இதை 14 divided by 66 வரும். இதை இன்னமும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வரும்போது 2 டேபிளாலே போடுவோம். அப்படி போடும்போது 3 2s are 6 வரும். இங்கேயும் 3 2s are 6. அதுக்கப்புறம் வந்து மேல வந்து 7 2s are 14. இப்ப ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா 7/33. இது வந்து நம்மளுக்கு எந்த டேபிள்லயும் வந்து போகாது. இந்த ரெண்டு நம்பரும் ஒரே டேபிள்ல எதுலயுமே வந்து நம்மளுக்கு இல்ல. சோ ஆன்சர் என்னன்னா 7 divided by 33. இது வந்து இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சு கீழே டினாமினேட்டர்ல உள்ள இலக்கங்களை வந்து நம்ம வந்து கூட்டி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஜிட்ஸை வந்து நம்ம சம் பண்ணி சொல்லணும். கீழே டினாமினேட்டர்ல என்னது இருக்கு 33 இருக்கு. இதோட இலக்கங்கள்னா 3ஐயும் வந்து நம்ம வந்து கூட்டி சொல்லணும், ஆட் பண்ணி சொல்லணும். அப்படி சொல்லும்போது 3 + 3 என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு வந்து 6 கிடைக்கும். சோ ஆன்சர் வந்து 6 தான். அது என்ன ஆப்ஷன் அப்படின்னா சின்ற ஆப்ஷன்ல அவங்க கொடுத்திருக்காங்க. C6 தான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். இப்ப 23 சம் வந்து பார்க்கலாம். இதுல என்னது கேட்டிருக்காங்கன்னா எந்த விகிதமுறு எண்ணுக்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. the rational numbers which has additive inverses அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன நம்பர்லாம் கொடுத்திருக்காங்கன்னா 7 -5/7 0 all of this அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த மொத்தம் 3 நம்பர் தான் கொடுத்திருக்காங்க. இந்த 3 நம்பர்ல எந்த நம்பருக்கு வந்து கூட்டல் நேர்மாறு இருக்கு இல்ல எல்லா நம்பருக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சொல்லணும். இப்ப கூட்டல் நேர்மாறுனா என்னது இதோட ஆப்போசிட் சைன்ல நம்ம எழுதணும் அவ்வளவுதான். இப்ப 7க்கு கூட்டல் நேர்மாறு அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்ன கிடைக்கும்னா -7 கிடைக்கும். -5/7க்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்ன கிடைக்கும் 5 + 5/7 கிடைக்கும். 0க்கும் அதே தான் அடிட்டிவ் இன்வெர்ஸ். சோ இது எல்லாத்துக்குமே அடிட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கு. சோ ஆன்சர் என்னதுன்னா D all of this. இதுதான் இதோட ஆன்சர். அதுக்கப்புறம் 24th சம் என்னது அப்படின்னா பின்வரும் ஜோடிகளில் எது சமான எண்களில் ஜோடியாகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். which of the following pairs is equivalent. இந்த இதுல மொத்தம் ரெண்டு நம்பரா நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே இந்த ரெண்டு நம்பரே வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படினாலும் சரி அதை டிவைட் பண்றதோ எல்சிஎம் எடுத்தோ எப்படினாலும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சர் வந்து நம்மளுக்கு 2 ஆன்சர் வரும். இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ரெண்டுமே வந்து சேமா கிடைக்கணும். அது எந்த நம்பர்ல சேமா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது -20 divided by 12, 5/3. இங்க 20 divided by 12 இருக்கு, இங்க 5/3 இருக்கு. இது ரெண்டுமே வந்து சேமா இல்ல. அப்ப கீழே டினாமினேட்டர்ல என்ன பண்ண போறோம்னா இந்த 12க்கும் 3க்கும் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கும்போது என்ன கிடைக்கும்னா 3 ஆல போடுவோம். 3 ஆல போடும்போது 4 3s are 12, அதுக்கப்புறம் 3 1 ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து 4 ஆல போடுவோம். 4 ஆல போடும்போது ஆன்சர் வந்து இப்படி கிடைக்கும். சோ வந்து எல்சிஎம் நம்மளுக்கு என்னதுன்னா 12, 3 4s are 12 தான் வந்து எல்சிஎம். சோ வந்து -20 டிவைடட் பை இங்க ஆல்ரெடி டினாமினேட்டர்ல 12 தான் இருக்கு. சோ அந்த 12 வந்து அப்படியே எழுதிப்போம். இங்க வந்து டினாமினேட்டர்ல 3 இருக்கு. 3 கூட நம்ம எதை மல்டிபிள் பண்ணா 12 கிடைக்குமோ அதால மேலே கீழே மல்டிபிள் பண்ணணும். அப்படி பண்ணும்போது 3 கூட 4 மல்டிபிள் பண்ணாதான் 12 கிடைக்கும். சோ 4 ஆல மேலே கீழே பண்றோம். அப்போ 5 4s நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 5 4s are 20 டிவைடட் பை 12.
இங்க இப்ப பார்த்தா இது ரெண்டுமே சேம் ஆயிடுச்சு மைனஸ் 20 டிவைடட் பை 12 இங்க பிளஸ் 20 டிவைடட் பை 12 நம்பர் படி பார்க்கும்போது இது ரெண்டும் சேம் தான் ஆனா சைன் படி பார்க்கும்போது இது ரெண்டுமே டிஃபரெண்ட் ஸோ வந்து ஆன்சர் வந்து இது கிடையாது அதுக்கப்புறம் ஆப்ஷன் பி என்னது கொடுத்திருக்காங்க 16 டிவைடட் பை மைனஸ் 30 மைனஸ் 8 டிவைடட் பை 15 அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படி பார்க்கும்போது இப்ப அந்த இதே மாதிரி நம்ம எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம் 16 டிவைடட் பை மைனஸ் 30 மைனஸ் 8 டிவைடட் பை 15 அவ்வளவுதான் இதுக்கும் நம்ம இப்ப எல்சிஎம் எடுத்தா நம்மளுக்கு என்னது கிடைக்கும்னா 30 தான் கிடைக்கும் இங்க ஆல்ரெடி 30 இருக்கு சோ வந்து மைனஸ் 16 பை 30 வந்து அப்படி வந்து நம்ம எழுதிப்போம் கம்மா இந்த இதுல வந்து நம்ம 2 ஆல மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 30 கிடைச்சிரும் எல்சிஎம் இதோடது வந்து நம்மளுக்கு வந்து 30 தான் இங்க ஃபர்ஸ்ட் நம்பர்ல 30 இருக்கிறதுனால அப்படி எழுதிட்டேன் செகண்ட் நம்பர்ல வந்து 15 இருக்கு 15 கூட 2 ஆல மல்டிபிள் பண்ணா 30 கிடைக்கும் சோ 2 ஆல மேலே கீழே மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் பண்ணும்போது மேல வந்து இந்த மைனஸ் இருக்கு அதை மறந்துட கூடாது அப்படி போட்டுக்கோங்க மைனஸ் 8 into 2 என்னது கிடைக்கும்னா 16 டிவைடட் பை 15 into 2 வந்து 30 இப்ப பார்த்தா இங்கே மைனஸ் 16 டிவைடட் பை 30 ஆயிடுச்சு செகண்ட் நம்பரும் மைனஸ் 16 டிவைடட் பை 30 கிடைச்சிருச்சு சோ இதுதான் வந்து ஆன்சர் சோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 16 divided by minus 30, minus 8 divided by 15. இப்போ C இந்த இதான் ஆன்சர்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் வந்து C and D வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் இப்போ D ஆப்ஷன் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா 7 by minus 5 இருக்கு minus 5 by 7 இருக்கு அப்படி இதோட ரிவர்ஸ்ல வந்து இருக்கு சோ இது கண்டிப்பா வந்து இதோட ஆன்சர் கிடையாது இந்த இதுல வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி இது பெரிய நம்பரா இருக்கு தென் சிம்பிளிஃபை பண்ணி எழுதும் போது இதுவும் வந்து நம்மளுக்கு ஆன்சரா வராது நீங்க வேணா செக் பண்ணி இதே மாதிரி இந்த இதுக்கு எல்சிஎம் எடுத்து நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ 25th சம் வந்து பார்க்க போறோம் 25th என்னது கேட்டிருக்காங்கன்னா 3/4 டிவைடட் பை பிராக்கெட் குள்ள என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5/8 plus 1/2 ஈக்குவல் டு கேட்டிருக்காங்க இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சர் என்னன்னு சொல்லி நம்ம வந்து எழுதணும் இதுக்கு ஆப்ஷன்ஸ் என்னதெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா 13/10 2/3 3/2 5/8 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் அந்த சம்மை வந்து அப்படியே எழுதிக்கலாம் சம் என்னது 3/4 divided by 5/8 plus 1/2 இப்போ இந்த 3/4 அப்படி எழுதிப்போம் உள்ள என்ன சம்ம கொடுத்திருந்தாலும் சரி பிராக்கெட் குள்ள ஏதாவது கொடுத்திருக்காங்கன்னா அதை தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த பிராக்கெட் குள்ள 5/8 plus 1/2 கொடுத்திருக்காங்க இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும் இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 8க்கும் 2க்கும் வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும் 8க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 8 தான் கிடைக்கும் சோ என்ன பண்ண போறோம்னா இந்த இதுல வந்து எல்சிஎம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 8 தான் கிடைக்கும் சோ 8 வர மாதிரி இங்க வந்து நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம் இங்க ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஆல்ரெடி 8 தான் இருக்கு சோ வந்து அந்த 5/8 வந்து அப்படியே எழுதிப்போம் பிளஸ் செகண்ட் நம்பர்ல கீழே வந்து 2 இருக்கு சோ 2 கூட நம்ம வந்து 4 ஆல மல்டிபிள் மேலே கீழே மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு வந்து 8 கிடைக்கும் சோ வந்து இப்போ மல்டிபிள் பண்ணி நம்ம எழுதும் போது 1 4 is 4 ஆயிடும் 2 4s are 8 அப்படின்னு கிடைக்கும் இப்போ அந்த 3/4 அப்படியே எழுதிப்போம் டிவைடட் பை இங்க இப்ப கீழே டினாமினேட்டர்ல பார்க்கும்போது இங்க 8 வந்துருச்சு இங்க 8 வந்துருச்சு ரெண்டுமே சேம் ஆயிடுச்சு சோ 8 காமனா எடுத்துட்டு மேல உள்ள நம்பரை வந்து நம்ம வந்து பிளஸ் பண்ணிக்கலாம் 5 plus 4 என்ன கிடைக்கும் 9 கிடைக்குமா சோ ஆன்சர் வந்து 9/8 இப்போ 3/4 டிவைடட் பை இங்க உள்ள பிராக்கெட் குள்ள 9/8 ன்னு கொடுத்திருக்காங்க டிவிஷன்ல இருந்துச்சுன்னா நம்மளால சால்வ் பண்ண முடியாது அது பெருசா போகும் சோ இதை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனா மாத்திக்கலாம் மல்டிப்ளிகேஷனா மாத்தணும் அப்படின்னா இந்த 9/8 வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலா போகும் அப்படி போகும்போது 8/9 அப்படின்னு கிடைக்கும் இப்போ இந்த இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா 1 3 is 3 3 3s are 9 அப்படின்னு கிடைக்கும் இங்க 1 4 is 4 2 4s are 8 அப்படின்னு கிடைக்கும் சோ இப்போ ஆன்சர் என்னன்னா இங்க 1 இருக்கு இங்க into 2 இருக்கு 1 into 2 வந்து நமக்கு 2 ஆயிரும் டிவைடட் பை இங்க 1 இருக்கு into 3 இருக்கு 1 into 3 வந்து 3 சோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர் அவ்வளவுதான் இப்போ எக்ஸசைஸ் 1.1ல இருக்கிற நம்ம எல்லா சம்ஸும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ லாஸ்டா 1 வேர்டும் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு இந்த இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேளுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்